ஆதியாகமம் 28. எங்கே யாக்கோபு பெண் கொள்ளக்கூடாது என்று ஈசாக்கு சொன்னார். கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளக்கூடாது. பெத்துவேல் எந்த தேசத்தான்? சீரியா தேசத்தான். ஏசா ஏன் மகலாத்தை விவாகம் பண்ணினான்? கானானியருடைய குமாரத்திகள் தங்கள் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினால். யாக்கோபு எதை தன் தலையின் கீழ் வைத்து நித்திரை செய்தான்? சால்வையை, கல்லை, இலைகளை. பதில் கல்லை. யாக்கோபு சொப்பனத்தில் கண்டது என்ன? நட்சத்திரங்கள், கடற்கரை மணல், ஏணி. ஏணி என்பது பதில். ஏணியில் யார் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள்? தேவதூதர்கள், வேலைக்காரர்கள், மனிதர்கள். பதில் தேவதூதர்கள். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யார் யாரிடம்? கர்த்தர் யாக்கோபிடம். அந்த ஸ்தலத்தை குறித்து யாக்கோபு சொன்னது என்ன? இது வானத்தின் வாசல். அந்த ஸ்தலத்திற்கு என்ன பெயரிட்டான்? பெத்தேல். யாக்கோபு பண்ணின பொருத்தனை என்ன? தேவரீர் தனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்துவதாக பொருத்தனை பண்ணினான்.